2 பேருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு. இனி அவங்க டிசைட் பண்ணலாம். இளைய குமாரன் தூரமா போறான், மூத்த குமாரனோ தகப்பனோடு இருப்பதையே தெரிந்து கொள்ளுகிறான். தகப்பனோடு இருப்பதே. ஆண்டவர் இன்னைக்கு என்னை எவ்வளவு பிளஸ் பண்ணா. எனக்கு பிளஸ்ஸிங்கே என்ன தெரியுமாப்பா? உம்மோடு இருப்பதுதான். சிலர் பாருங்க காசுக்காக வருவாங்க பாருங்க, 2 நாள் லீவ் போட்டு வந்திருந்து வாங்கிட்டு ஒரே ஓட்டம், அவ்வளவுதான். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, கொஞ்ச நாளா பையன் ஒரே போனா இருக்கு, ஏதோ தேவை இருக்கும் போல. ஆமென். இந்த அவமானம் தேவையா? கொஞ்ச நாளா பிள்ளை என்னன்னு தெரியல, ஒரே பாசமா இருக்கு, நேரத்துக்கு நேரம் மருந்து சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு உடம்பு பார்த்துக்கோங்க, நான் இருந்திருந்தா நான் கவனிச்சிருப்பேன், வா வந்து இரு. எப்படி இருக்க முடியும், என்னையே கவனிக்கணுமே, என்ன புதுசா இருக்கு, ஏதோ ஒண்ணு. அதாவது இது வந்து ஆப்ஷன். என் ஆண்டவர் பேசினது தான், இது ஆப்ஷன். நீ தான் டிசைட் பண்ணணும். இளைய குமாரன் அவன் போயிட்டான், மூத்த குமாரன் அவன் டிசைட் பண்றான். அப்பா நான் இருக்கிறேன் உங்ககிட்ட. இளைய குமாரனுக்கு தகப்பன் எல்லாத்தையும் கொடுக்கல, ஆனா மூத்த குமாரனுக்கு தகப்பன் எல்லாத்தையும் கொடுத்த. ஏன்னா அவன் அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டான், இவனை எவ்வளவு பிளஸ் பண்ணாலும் இவன் விட்டு போக மாட்டான். இயேசுவின் நாமத்துல ஒரு நற்செய்தி, இந்த நம்பிக்கையை மட்டும் கொடுத்து பாருங்க, வானத்தின் பலகணிகள் உங்களுக்கு திறக்கப்படும். இவனை எவ்வளவு பிளஸ் பண்ணாலும். இந்த நகோமி பின்னாடி 2 பேர் வராங்க, யாரெல்லாம்? ரூத்தும் ஒர்பாலும். நகோமிக்கு அது பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா நகோமியே இடிஞ்சு வராங்க. அப்போ சொல்றாங்க, இங்க பாருமா, எனக்கு இனி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தரதுக்கு வாய்ப்பு இல்லை, இனி நான் பிள்ளைகளை பெற்று. இன்னும் ஒரு டைலாக் இது கேட்டாங்களா அந்த கேப்ல கூட, இனி நான் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லையா, அதான் அவங்க கவலை. அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் எனக்கு இதுல யாரா கேட்டாங்க, நாங்க கூட வாரம் தானே சொன்னாங்க. இவங்க சில பிரசங்கத்தை கேட்டு ஓர்பால்கள்லாம் ஓடிடுவாங்க. ஆமே, ஓர்பால் ஓடு முத்தமிட்டு போயிட்டு இந்த ரூத் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட. அப்ப ரூத் எதை கேட்க விரும்பல தெரியுமா? இவங்களை விட்டு போற காரியத்தை கேட்க விரும்பல. அதை பேசாதீங்க. ஆமென். ஒரு தேவ பிள்ளை அப்படி ஆண்டவரை விட்டு போகிற காரியத்தை கேட்க நான் விரும்பல. அதை பத்தி என்ன பேசாதீங்க. ஆண்டவர் என்ன ஆண்டவரை பேச போறீங்க? நீங்க எல்லாம் என்னை விட்டு, என்னை தனியே விட்டு போகும் காலம் வரும். யாராவது சீஷர்கள் சொன்னாங்களா? அப்படி பேசாதீங்கப்பா, அதை மட்டும் சொல்லாதீங்கப்பா, அதை மட்டும் சொல்லாதீங்கப்பா. அதை பத்தி நான் கேட்க விரும்பல. ஏவாள் அதை கேட்க விரும்பிட்டாளே. ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே வைக்க, எனக்கு உனக்கு இருக்கிற உறவு கட்டாகும். சாத்தா வந்து பேச ஆரம்பிக்கும் போது, ஐயோ பேசாத, அதை பத்தி என்ன பேசாத, நான் அதை கேட்க விரும்பல. இயேசு அப்படிதான் நாங்க ரியாக்ட் பண்ணாரு. 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சு சர்ப்பம் பிசாசு வந்து பேசுறான். அப்பால சாத்தானே என்ன அவரை விட்டு பிரிக்க வைக்கிறதுக்கான காரியத்தை அவன் உலக மேன்மையெல்லாம் கொடுக்கறான் பாருங்க. ஆமென். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ மட்டும் என்ன வணங்கிட்டேனா நான் இதெல்லாம் கொடுப்பேன். அப்பால சாத்தானே என்ன என்ன பேசிட்டு இருக்கிற, என் அப்பா விட்டு என்ன பிரிக்க பாக்குறியா? எனக்கு அதை கேட்க விரும்பல. நாம் எதை கேட்க விரும்புகிறோம்? 10 வருஷம் நகோமியே உங்கள் தேவனை குறித்து அல்லவா என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க பிரிகிற காரியத்தை பேசுறீங்களா? அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். தேவனை விட்டு பிரிகிற காரியத்தை நான் கேட்க விரும்பல. தேவனை விட்டு பிரிகிற காரியத்தை நான் பார்க்க விரும்பல.
ஆண்டவர் கேட்கிறார், எல்லாரும் போறாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? யார்கிட்ட போவோம் ஆண்டவரே, யார்கிட்ட போவோம்? அவங்க வந்தது உலக அப்பத்துக்காக. உலக அப்பம் எந்த கடையில போனாலும் கிடைக்கும், ஆனா ஜீவாப்பம் எனக்கு. இந்த பேதுருவை பார்த்துதான் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானேன். பேதுரு போனாரா? ஆமா, அற்ப விசுவாசினார். பேதுரு போனாரா? எவ்வளவு திட்டினாலும் போக மாட்டான். அந்த பேதுருவை கர்த்தர் விடல.